2 பேரா போனா ஹாஸ்பிட்டல்ல உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்க போல இருக்கு. மணிகண்டன், நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவே இல்லை. கார் பார்க்கிங்ல இருந்து புனிதாவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரேன். கண்ணு, அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருமா. என்ன அப்பாவால இன்னும் சரியா பேச முடியல. கொஞ்சம் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. வேற என்னலாம் சொன்னாரு உங்க அப்பா? ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா உங்களுக்கு? அது என்ன உங்க அப்பா? அவர் உங்களுக்கும் தானே அப்பா? அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. எங்களை எல்லாரையும் விட்டுட்டு புனிதாவை மட்டும் தனியா கூப்பிட்டு விட்டுருக்காரு. அது எதுக்காகன்னு சொல்லணும்ல. நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோன்னு சொன்னாரு. போதுமா? கேட்டியடா சரவணா? உங்க அக்கா சொல்ற கதெல்லாம் நல்லா இருக்குல்ல? கதையா? டேய் நிறுத்துடா. சும்மா கம்பெனி தொடங்குறேன் நீ சொன்ன கதையை விட புனிதா புதுசா கதை சொல்றா பாட. நீ சும்மாவே இருக்க மாட்டல. புனிதாவை சொன்னா உடனே வந்துட வேண்டியது. இதான் சொல்லணும்னா அப்பா என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு உங்களை வர சொல்லணும்? அப்படியெல்லாம் கேட்டா பதில் வராது. நான் சொல்றத கேளு. நம்ம அப்பா அவரோட பொண்ணு பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்கத்தான் அவளை தனியா வர சொல்லி பேசிருக்காரு. டேய், ஏற்கனவே பொண்ணு பேர்ல உயில் எது வேணும் சொன்னவர் தானே. எங்க பிறக்க போற அவரோட பேரனுக்கும் பேத்திக்கும் சொத்தை எழுதி கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? என்னடா பேசிட்டு இருக்க? அப்பாக்கு உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்ப பேசுற பேச்சாடா இது? உங்க பையன்கிட்ட இருந்து இந்த மாதிரி பேச்சு தான் எப்பவுமே வரும். அத்தை, இந்த பாருங்க மணிகண்டன், எனக்கோ புனிதாவுக்கோ உங்க சொத்து மேல எந்த விருப்பமும் கிடையாது. இதுல எங்களுக்கு பிறக்க போற குழந்தை இழுக்கிறது சரி கிடையாது. அதையும் மீறி பேசுனீங்க, என்னால அமைதியை கேட்டுட்டு இருக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கபிலன், மாப்பிள்ள, மாமா, மணிகண்டன் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே.